2009 ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தபோது பல தசாப்தங்களாக இலங்கையின் அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருந்த தமிழ் சிங்கள இனப்பிளவு அரசியலும் அதன் செல்வாக்கை இழக்கும் என்ற நம்பிக்கை உருவானது. நாடு நல்லிணக்கத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக நீதியையும் மையமாக கொண்ட புதிய அரசியல் பாதையில் பயணிக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதிகார அரசியலின் அடிப்படை இயல்பு மாறவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்தன. ஊழல், தொலைநோக்கற்ற பொருளாதார கொள்கைகள், சமூக நீதியற்ற ஆட்சி நடைமுறைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக புதிய பிளவுகள் உருவாக்கப்பட்டது. தமிழ் சிங்கள இன முரண்பாடுகளுக்கு பின்னர் சிங்கள பௌத்தர் முஸ்லிம் உறவுகளில் அச்சம், சந்தேகம் மற்றும் வெறுப்பை விதைக்கும் அரசியல் சூழல் உருவாக்கப்பட்டது. இரு தரப்பிலும் தீவிரவாத குரல்கள் வலுப்பெற அனுமதிக்கப்பட்டதா, அவற்றின் பின்னால் அதிகார அமைப்புகளின் பாதுகாப்பு இருந்ததா என்ற கேள்விகளும் சமூகத்தின் ஒரு பகுதியால் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றது. 2014 ஆண்டு அளுத்கம கலவரம் அந்த ஆபத்தான அரசியல் போக்கின் வெளிப்பாடாக அமைந்தது. முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் நாட்டின் நல்லிணக்கத்திற்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தின. அக்காலத்தில் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புடைய சில தரப்பினரின் பங்கு குறித்து கேள்விகள் எழுந்ததாகவும் பின்னர் அரசியல் அழுத்தங்களால் அவை பலவீனப்படுத்தப்பட்டதாகவும் பல தரப்புகள் கூறின. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சுயாதீனமான விசாரணைகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட வேண்டியவை. இந்த பின்னணியில்தான் 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. தேவாலயங்களில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலியாகின. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிதைந்தன. அந்த நாளின் வேதனை இன்னும் குணமடையாத தேசிய காயமாகவே தொடர்கிறது. ஆனால் அந்த தாக்குதலின் தாக்கம் உயிரிழப்புகளோடு முடிவடையவில்லை. இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகமும் அதன் பின்னர் மிகப்பெரிய விலையை செலுத்தியது. சிலரின் குற்றத்திற்காக முழு சமூகமும் சந்தேகத்தின் கீழ் நிறுத்தப்பட்டது. வணிகங்கள் பாதிக்கப்பட்டன, வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, சமூக ஒதுக்கல்கள் அதிகரித்தன. அப்பாவி இளைஞர்கள் நீண்டகால காவல்களில் வைக்கப்பட்டனர். குடும்பங்கள் சிதைந்தன. குழந்தைகள் கூட தங்களது அடையாளத்தை பற்றி அச்சப்பட வேண்டிய நிலை உருவானது. நேற்று கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்ற அமைதியான எதிர்ப்பு போராட்டம் இந்த கூட்டு வேதனையின் வெளிப்பாடாக அமைந்தது. அந்த போராட்டத்தில் சமூக நீதி கட்சியின் தலைவர் சட்டத்தரணி அர்க்கம் முனீர் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் போலியாக குற்றஞ்சாட்டப்பட்டு பிடிஐயின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லா, சட்டத்தரணி ரஷாத் அகமட், சட்டத்தரணி இல்ஹாம் அசன் அலி, சமூக செயற்பாட்டாளர் உசைன் ஷம்லி, டாசி தஹ்லான் உள்ளிட்ட சட்டத்துறையினர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களின் சாரம் தெளிவானது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை அடையாளம் கண்டு எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாத பாரபட்சமற்ற விசாரணையின் மூலம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அரசாங்கத்தின் இந்த விசாரணைகளுக்கு முழுமையாக முஸ்லிம் சமூகத்தின் ஆதரவு உண்டு. மனிதர்கள் செய்த செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் முழு சமூகங்களையும் கூட்டு குற்றவாளிகளாக சித்தரிக்கும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். நிரபராதிகள் நீண்டகால தடுப்பு காவல்களின் பலியாக மாறும் நிலை மீண்டும் நிகழக்கூடாது. 300க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்களை பலிகொண்ட இந்த தேசிய துயரத்தின் உண்மையை மக்கள் அறியும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பதில் வேண்டும், உண்மை வேண்டும், நீதி வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 தரப்பினர். முதலாவதாக தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த கிறிஸ்தவ சமூகம். இரண்டாவதாக குற்றச்சாட்டுகளின் நிழலில் வாழ தள்ளப்பட்ட முஸ்லிம் சமூகம். மூன்றாவதாக சுற்றுலாத்துறை வீழ்ச்சி, முதலீட்டு நம்பிக்கை இழப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மையின் விளைவுகளை அனுபவித்த முழு இலங்கையும். எனவே ஈஸ்டர் தாக்குதல் என்பது ஒரு பயங்கரவாத தாக்குதல் மட்டுமல்ல, அது இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் பிளவுகளை அதிகாரத்தின் படிக்கட்டுகளாக மாற்றிய காலகட்டத்தின் உச்சகட்டமாக இருந்ததா என்ற கேள்வியையும் வரலாறு நம்முன் நிறுத்துகிறது. உண்மையை மறைப்பதன் மூலம் எந்த சமூகமும் பாதுகாக்கப்பட முடியாது.
நீதியை ஒத்திவைப்பதன் மூலம் நல்லிணக்கம் உருவாக முடியாது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதேவேளை முழு சமூகங்களையும் குற்றவாளிகளாக சித்தரித்து அரசியல் லாபம் தேடும் கலாசாரத்திற்கும் முடிவு கட்டப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் திருவள்ளுவர் கூறிய ஒரு குறள் நினைவிற்கு வருகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்று இலங்கைக்கு மிகவும் தேவையானது இதுவே. யார் பேசுகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு உண்மையை மறுப்பதல்ல. அவர்கள் பேசும் விடயத்தின் மெய்ப்பொருளை ஆராயும் அறிவு. யார் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பார்த்து தீர்ப்பளிப்பதல்ல. யாருக்கு அநீதி நடந்துள்ளது என்பதை உணரும் மனிதநேயம். உண்மையை ஆராயும் தைரியமும் நீதியை நிலைநாட்டும் உறுதியும் கொண்ட சமூகம்தான் கடந்த காலத்தின் பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை பாதுகாக்கும். ஏனெனில் வரலாறு ஒரு நாளும் மௌனமாக இருப்பதில்லை. அது இறுதியில் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கும். உண்மையை அறிந்தபோது நீங்கள் எந்த பக்கத்தில் நின்றீர்கள்?